என்னென்ன மாரியான ஸ்கேம்ஸ் எல்லாம் இப்ப இருக்கு? அதுல எதுலலாம் அலர்ட்டா இருக்கலாம்? எப்படியெல்லாம் நம்ம தற்காத்துக் கொள்ள முடியும்? முதல்ல நான் ஒண்ணு சொன்னது வந்து, இந்த மிடில் ஏஜ் மென்ன டார்கெட் பண்ற அந்த டேட்டிங் ஸ்கேம் ஆர் ரொமான்ஸ் ஸ்கேம். ம். லைக் ஒரு பொண்ணு மாரி பேசி பண்றது. அது ஒண்ணு ஒரு ஸ்கேம். இல்ல அதுல என்ன பண்ணுவாங்க ஆக்சுவலா? முதல்ல வந்து அவங்க ஒரு பொண்ணு மாரி பேசி, அவங்கள்ட்ட பர்சனலா ஒரு ரிலேஷன்ஷிப் மாரி பில்ட் பண்ணுவாங்களா? இங்க ரிப்போர்ட்டட் ஆயி வந்தவரே சொன்னது. என்ன பண்ணாருன்னு. போனோனே முதல்ல வந்து அவங்கள வந்து நீங்க ஏதாவது ஒரு ப்ரொஃபைல பார்த்து அந்த ப்ரொஃபைல டூப்ளிகேட் பண்ணிடுங்க. ஏதாவது ஒரு இந்தியன் வுமன் ப்ரொஃபைல பார்த்து டூப்ளிகேட் பண்ணி இன்னொரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணிடுறாங்க. அந்த ப்ரொஃபைல வச்சுட்டு யாராவது கமெண்ட் போடுவாங்க. இல்ல இவங்க யாராவது டார்கெட் ஒரு 45 டூ 55ல இருக்கிற இந்தியன் மேல் தான் அவங்களோட டார்கெட். இந்த ஸ்கேம்ல ஆ. பொறுத்தவரைக்கும். 40 பிளஸ் கொஞ்சம் வெல் செட்டில்டா தெரியும் இல்லையா? அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறது. சும்மா ஃப்ரெண்ட்லியா பேசுறது. அதுக்கு அப்புறமா வந்து கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அதான் நடுவுல வந்து கொஞ்சம் 2, 3 நாள் பேச மாட்டாங்க. அப்பதான் அவரு கேட்பாரு, "நீ என்ன பண்ற?" அப்படிங்கும்போது, அவங்க எப்படி காமிச்சுப்பாங்கன்னா, "நான் நான் வந்து ஒரு நல்ல ரிச், வெல் செட்டில்டு பெர்சன். நல்ல ஒரு பிசினஸ்ல இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல தான் வந்து இவங்க வந்து இந்த மாரி நான் ட்ரேடிங் பண்றேன். என்ன பண்றேன்னு கேட்கும்போது, நான் ட்ரேடிங் பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவரு வந்து அதுல காசு போட ஆரம்பித்தோம். அவருங்க ட்ரேடிங் பண்றேன்னு சொல்றதுன்னா, இவர் காசு போடுறதுன்னா அப்படி ஒரு கம்பெனியே இருக்காது. இவங்க பில்ட் பண்ணது அந்த கம்பெனி. இவங்க வந்து ஒரு ஃபேக் ஒரு ஆப் மாரி கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது ஒரு ஸ்கேம் ஆக்சுவலி. இது தனியாவும் நடக்கலாம். இந்த ட்ரேடிங் வந்து நான் சொல்றது 2 ஸ்கேம மிக்ஸ் பண்ணி சொல்றேன். ஒண்ணு வந்து இந்த ரொமான்ஸ் ஸ்கேம், டேட்டிங் ஸ்கேம்ன்னு சொல்லப்படுற ஒண்ணு. இன்னொன்னு வந்து அந்த ட்ரேடிங் ஸ்கேம். இது இது மூலமா வந்து ஈஸியா அந்த ட்ரேடிங் ஸ்கேமும் பண்ணிக்கிறாங்க. அந்த ஒரு ஆப் இருக்கும், இல்ல வந்து ஒரு வெப்சைட் இருக்கும். அதுல வந்து நீங்க படம் போடுங்கன்னு. 2 வாட்டி காசு வரும். அதுக்கப்புறம் 3வது வந்து நெறைய அமௌண்ட் போடும்போது, மொத்தமா அந்த அமௌண்ட் வந்து